கிச்சனுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி வந்து நான் செய்ய போகிற ரெசிபி என்னன்னாக்கா ப்ரான் அண்ட் பிரிஞ்சால் குருமா. அதுக்கு மெயின் இன்க்ரீடியண்ட் மட்டும் நான் சொல்லிடுறேன். நான் ப்ரான் வாங்கி நல்லா டீவைன் பண்ணி சுத்தமாக கல்லுப்பு போட்டு கழுவி வச்சுருக்கேன். அடுத்தது இந்த பிரிஞ்சால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரவுண்டாக இவ்வளோ திக்குக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். செய்யும்போதே நான் அடுத்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா உங்களுக்கு சொல்கிறேன். நான் இப்போ வந்து எண்ணெய் சுட்டுடுச்சு. அது கூட வந்து நான் 3 கிராம்பு, 2 பட்டை, ஒரு ஏலக்காய், கொஞ்சம் சோம்பு சேர்த்துருக்கேன். அதோட 2 பெரிய வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். அது கூடயே கொஞ்சம் கருவேப்பிலை, மூணு பச்சை மிளகாய் லைட்டாக கீறி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இது கூட நான் கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கிறேன், அப்புறமா பத்தலைன்னா சேர்த்துக்கலாம். இப்போ இது வந்து கொஞ்சம் நல்லாவே ப்ரௌன் கலராக ஆகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணணும். பாருங்கள், இந்த வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌனாக ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நான் இஞ்சி பூண்டு விழுதி சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். பெருசாக வதக்கிட்டேன். நல்லா அந்த பச்சை ஸ்மெல்லு போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட நான் வந்து தக்காளி, இது வந்து 2 மீடியம் சைஸ் தக்காளி வெட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். நான் வந்து எப்போவுமே பெங்களூர் தக்காளி தான் யூஸ் பண்ணுவேன். உங்களுக்கு எந்த தக்காளி பிடிக்குதோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். இது கூட நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். வந்து கொஞ்சமாக சில்லி பவுடர், உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுருங்க. டர்மரிக் மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தி சேர்த்துக்கிறேன், ஏன்னா அந்த ப்ரான் ஸ்மெல்லு வராமல் இருக்கிறதுக்கு. இது வந்து மிளகு, சீரகம், சோம்பு மிக்சர், அது கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் தான் சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது கூட வந்து நம்ம ப்ரான்ஸை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்காம சிம்மில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் நம்ம இந்த ப்ரானை கொஞ்சம் வேக வச்சுப்போம். மூடிடலாம், மூடி போட்டு மூடிடலாம். இப்போ பாருங்கள், ப்ரான் வந்து ஒரு 90% நல்லாவே வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இந்த ரவுண்டாக வெட்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம்.
நான் வந்து ஒரு 3 பெரிய கத்திரிக்காய் எடுத்தேன். ஸோ இதையும் நம்ம வந்து இந்த மசாலாவோடு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதுவும் வந்து ஒரு 5 மினிட்ஸ் வேகணும். ஏன்னா நம்ம பெரிய பீசஸாக போட்டிருக்கோம் இல்லைங்களா? ஸோ ஒரு 5 மினிட்ஸ் நம்ம மூடி வச்சு வேக வச்சுருவோம். பாருங்கள், ப்ரான் வந்து ப்ரான் நல்லா வெந்துடுச்சு. பிரிஞ்சால் வந்து ஒரு 80% வெந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நான் இப்போ வரைக்கும் தண்ணி சேர்க்கல. வெங்காயம் தக்காளியில் இருந்த தண்ணி, ப்ரானில் இருந்த தண்ணி, எண்ணெய் இதிலே தான் நம்ம வேக வச்சிக்கிட்டு இருக்கோம் எல்லாத்தையும். நீங்கள் வந்து மூடி போட்ட பிறகு வந்து அப்பப்போ கொஞ்சம் பார்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிடும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இந்த சைஸில் நான் 3 பீஸ் தேங்காய் எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன், அது சேர்த்துப்போம். இது கூட தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் உங்களுக்கு காரம், உப்பு எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். கூடவோ குறையவோ நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதுவும் வந்து நல்லா கொதிக்கணும். இன்னொரு 5 மினிட்ஸ் நம்ம மூடி வச்சுருவோம். இப்போவே கமன்னு வாசனை வீடு ஃபுல்லாக பரவுது. அப்படியே மூடிடுவோம். பாருங்கள், இப்போ திறந்து பார்க்கலாம். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. கத்திரிக்காய் நீங்கள் இப்படி அழுத்தி பார்த்துக்கலாம், நல்லா வெந்திருக்கு. அவ்வளோதான். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஒரு 1/2 லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், சூப்பரான ப்ரான் பிரிஞ்சால் குருமா ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், சூப்பரான ப்ரான் பிரிஞ்சால் குருமா ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.